வணக்கம். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட ஒரு 2, 3 பேரு இண்டக்ஷன் கிளாஸ் டாப்க்கு மேல போட்டிருக்கிற இந்த சீட்ட பத்தி கேட்குறீங்க. இது Amazon.nl தான் வாங்குனது. ஒரு சில பேருக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். ஆனா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதனாலனா நம்பர் 1, இதனால எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜாஸ்தி ஆகுதோன்னு ஒரு டவுட். இண்டக்ஷன்ல இருந்து ஹீட்டை இந்த ஷீட் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் பாத்திரங்களுக்கு வர்றப்ப அது கொஞ்சம் டைம் எடுக்குது. 2வது, நம்ம குக் பண்றப்ப தெரிக்கிற எண்ணெய்கள் அது அப்படியே படியுது. குக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஞாபகம் மறதியில ரொம்ப நேரம் வச்சுட்டு எங்காவது போயிட்டோம்னா சீட் அப்படியே ஃபயர் ஆயிருது. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ஷீட் வாங்குறதுக்கு முன்னே எல்லாம் இந்த கிளாஸ் டாப் கிளீனிங்க்கு இந்த விட்ரோ கிளீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அப்ராட் வந்துட்டோம் அப்படின்னா இந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இந்தியால நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்போம், அதை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். அதனால நம்ம அதை மாத்தி யூஸ் பண்ணி அதோட சர்ஃபேஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அதுக்கு கப்பம் கட்டணும். அதனால மோஸ்ட்லி எதுக்கு எந்தெந்த கிளீனர் யூஸ் பண்ணணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு இங்கே ஸ்டவ்வை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஆன்டி ஸ்க்ராட்ச் கிளீனர். அதனால் இதை கண்டிப்பாக கிளாஸ் டாப் ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலாக போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தேய்ச்சோம்னாவே போயிடும். சில இடங்கள்ல இந்த மாதிரி விடாப்பிடி கரைகள் இருக்கும்ல, அதை மட்டும் கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே 1 or 2 டைம்ஸ் கொஞ்சம் ஊற வச்சு பண்ணுறப்ப க்ளீன் ஆகிடும். வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கில் பார்க்கறதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா க்ளீன் ஆகிடுச்சுல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பார்க்கலாம்.